ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு பல நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து வெளியூரில் காலேஜ் சேர்ந்துருக்கிறேன். அதனால் தங்கி படிக்கிறதுனால என்னால் வீடியோ எதுவும் மேக் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே மாஸ்க் செய்கிற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு மாஸ்க் செஞ்சுருப்போம். இப்போ வந்து வெறும் நியூஸ் பேப்பர், வேஸ்ட் பேப்பர்ஸ் வச்சு எப்படி நாம் மாஸ்க் செய்யலான்றதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்ஸை வந்து நார்மல் தண்ணியில் நனைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம மாஸ்க் எந்த மாதிரி செய்கிறோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரை தண்ணியில் நனைச்சி அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே லேயர் பை லேயராக ஒன்று மேலே ஒன்று கேப் இல்லாமல் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வச்சுக்கணும். ஆனால் ஃபஸ்ட் லேயரை வந்து ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து வெறும் தண்ணி தான். இதுக்கு மேலே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கிறேன், ஒரு லேயர் மாதிரி. வெறும் தண்ணி தான் வச்சுருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம கம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து பேப்பரை நல்லா கசக்கி ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கம்மில் நினச்சி நாம் பேப்பர் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து கம் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நான் வச்சுட்டு க்ளூவையும் தண்ணியில் கலந்து அது கூட அப்ளை பண்ணுறேன். ஒரு லேயர் வந்து நார்மல் தண்ணியில் ஈரம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு லேயர் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நார்மல் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டுருக்கிறோம். இதே மாதிரி லேயர் பை லேயராக நம்ம வச்சுக்கிட்டே வரணும். நான் இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் கோட்டிங் கொடுப்பேன். ஓகே, மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு கோட்டிங் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வைக்காமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா சுருக்கங்கள் வரக்கூடாதுன்ட்டு. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே பழைய மாதிரி நியூஸ் பேப்பர் லேயர் வச்சு க்ளூ கொடுக்கணும். டிஷ்யூ பேப்பர் வச்சதுக்கப்புறமும் க்ளூ கொடுக்கணும். இப்படியே லேயர் பை லேயராக பண்ணிட்டு இருக்கணும். நான் அப்பப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டிஷ்யூ பேப்பர் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபேஸில் வந்து எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறேன். மாஸ்க்கு ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னும் பேப்பர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அதே மாதிரி இன்னொரு லேயர் கொடுக்குறேன். இப்போ வந்து மறுபடியும் இதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ கொடுக்குறேன்.
க்ளூவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலந்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் சுருக்கம் அதிகமாக வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சைடில் எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே க்ளூ கொடுத்துட்ருக்கேன். டிஷ்யூ வந்து 2 லேயர் வச்சுருக்கிறேன் நான், கடைசி லேயர் மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வந்து அப்படியே படுக்க வச்சுட்டேன். இப்போ அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் கம்மு காயறதுக்காக அப்படியே செட் ஆக விட்டுட்டேன். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுப்போம் பாருங்கள். எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியில் ஈரம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்படியே இருந்தாலுமே நம்ம வந்து இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் செய்யணும். பாருங்கள், இப்போ கையோட அழகாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஈர பேப்பர் அவர் நெத்தியில் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவரோட மாடலுக்கு அவரே பெயிண்ட் பண்ணி காமிக்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரி வேணுமோ அவர் பெயிண்ட் பண்ணிக்கிறாரு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். ஹவு டு மேக் வீடியோஸ் போடுவோம். இப்போ சில நாளாக வீடியோ போடுறதில்ல. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நம்ம நண்பர் அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டார் அவருக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து நாங்கள் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா அழகுக்கு வீட்டில் வச்சுக்க போகிறதுனால நாங்கள் கண்ணுக்கு வந்து ஓட்ட போடாமல் அப்படியே கண்ணை வரைஞ்சிட்டோம். நீங்கள் கண்ணுக்கு ஓட்டை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்க்காக மாட்டிக்கலாம். இது இன்னும் டெவலப் பண்ணலாம், இதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாஸ்கில் சொன்ன மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.